ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 31 3ஆம் வசனம், Psalm 31 verse 3. என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஜெப விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைத்திருக்கிறார். இட்ஸ் a petition or supplication of King David. He says, Lord, you are my fortress. You are my safeguard. You are my everything. So guide me and lead me. This is what psalmist says here. Today, if you are listening to me, you need to pray like this. Lord, you are my fortress. You are my Lord. You please guide me and lead me. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில நமக்கு கண்மலையா இருக்கிறவர் நம்முடைய தேவன். He is our rock. He is our rock of our salvation. He protects us from every dangerous things of the world. And also He is our fortress. He safeguards us from every enmity of the world. Every kinds of the enemy in the world are trying to destroy you and me. But our Lord God is our rock. He is our fortress. He is always able to guide us and lead us according to His namesake. His name is Savior. He will save us from every tricks of the enemy. That is why David says, guide me and lead me, Lord. Only God can guide us and lead us into all truths. Only God can lead us into all righteousness. Every other people, those who are pretending that they are helping you, people may say they are guiding you, but it may not be correct. Don't believe, don't trust. Trust only God. That is why we read in Psalm 91, the word of God says, you are my refuge, you are my fortress. You are my God, in whom I will trust. When you trust on God, He will protect you from every dangerous things of the world. தேவனுடைய பிள்ளைகளே, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோக்கும், அவர் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் தப்புவிப்பார். நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவரை நம்புங்க. அவர் ஒருவர் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். அவர் ஒருவர் தான் உங்களை சரியான பாதையிலே நடத்த முடியும். அவர் ஒருவர் தான் உங்களுக்கு பக்க பலமும் பாதுகாப்புமாய் இருக்க முடியும். இந்த உலகத்துல இவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனை நம்பி இருக்க வேண்டும். தேவனுக்காக வாழ வேண்டும். தேவனுடைய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். We need to choose the way of the Lord. We need to choose the counsel of God. We need to choose the way that God leads us by His people. We need to be very careful. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீரே எங்களுடைய கன்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்களுடைய வழிகாட்டியும் எங்களை சரியான பாதையில் நடத்துகிறவருமாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுதும் உலகத்திலே பல மனிதர்கள் தங்களுக்கு தெரிந்த பாதையிலே மக்களை திசை திருப்பி தவறான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மக்களுக்காக நாங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். தேவனே, அவர்களை சரியான பாதையிலே தேவ ஆவியானவர் நடத்தும்படிக்கு, தேவ ஆவியானவருக்கு அவர்கள் செவி கொடுக்கும்படிக்கு அவர்களோடு கூட இடைபடுவீராக. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.